ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா பிக் மும்பை. இது ஒரு ஆன்லைன் கேமிங் மணி ஏர்னிங்ஸ் ஆப்பு. இது வந்து பெட் மேட்ச்சு, பெட் பண்ணி பணம் சம்பாதிக்கிறது. ஆப் நேம் வந்து பிக் மும்பை. இந்த ஜாப்பில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பிக்குன்னு இருக்கு பாருங்கள், இந்த பிக்கு அண்ட் ஸ்மால், இது அடுத்து எது வரும்னு சொல்லிட்டு கரெக்டாக சொல்லிட்டோம் அப்படின்னா நம்ம அதை வின்னிங். அதுதான். வாங்க ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ஆப்போட லிங்க் வேணும் அப்படின்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனல் இருக்கும். அந்த சேனலில் இதோட லிங்க் எல்லாமே எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஐடி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதன்படி நீங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கலாம். தென் ரிசார்ஜ் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா மினிமம் ரீசார்ஜ் இரநூறுபா ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஏர்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் விட்ராவல் லிமிட் வந்து மினிமம் 110 ரூபா. விட்ராவல் ரிக்வெஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் 2 மணி நேரத்தில் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடும். ப்ளஸ் இதில் எந்த ஒரு பெர்சன்டேஜ் டிடக்ஷன் கிடையாது. இப்போ 200 நீங்கள் ரிக்வெஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா 200 அப்படியே ஏறிடும். எந்த பிடித்தமும் இதில் கிடையாது. சரிங்களா? இதில் எப்படி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த லாட்ரியை கிளிக் பண்ணிக்கோங்க. லாட்ரி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள், வின் கோ 1 மினிட். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் ஸ்க்ரோல் ஓடிட்டுருக்கு பாருங்கள். 5 செகண்ட், 3 செகண்ட், 2 செகண்ட், 1 செகண்ட். அதாவது இப்போது பை வருமா ஸ்மால் வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அதாவது இதில் அடுத்து பை வருமா இல்லை ஸ்மால் வருமா, இதைத்தான் நம்ம அமௌண்ட் பெட் பண்ணி சொல்ல போகிறோம். பிக் வரும்னு சொல்லி நீங்கள் பெட் கட்டினீங்க அப்படின்னா, பிக் வந்தது அப்படின்னா உங்களுக்கு ₹1 கட்டினீங்க அப்படின்னா ₹1.90 உங்களுக்கு வந்து சேரும். அதே மாதிரி 10 ரூபா கட்டினீங்க அப்படின்னா 19 ரூபா உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? இதே மாதிரி தான் பேசிக் எல்லாமே. 50 ரூபா கட்டினீங்க அப்படின்னா 98 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். பட் இது எப்படி கிடைக்கும் அப்படின்னா, பிக் வருமா ஸ்மால் வருமானு கன்ஃபார்மாக நீங்கள் சொல்லணும். நீங்கள் பெட் கட்டி, இப்போ உதாரணமாக நீங்கள் ஸ்மால் பெட் கட்டுறீங்க, ஒரு 50 ரூபா போட்டு பெட் கட்டுறீங்க அப்படின்னு வைங்களே, நீங்கள் அடுத்து ஸ்மால் வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஸ்மால் வரணும். ஸ்மால் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு காயின்ஸ் கொடுத்துருவாங்க. அண்ட் லாஸு அப்படின்னா பணம் ரிட்டர்ன் வராது, அவ்வளோதான், லாஸ் ஆகிடும். சரிங்களா? அதனால் கேர்ஃபுல்லாக பண்ணணும். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் மினிமம் பெட் கட்டுறதே வந்து ₹1 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ₹1 பெட் கட்டி பாருங்கள். பெட் கட்டி பார்த்துக்கிட்டே வாங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிடும் அடுத்தடுத்து என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்படி பார்க்குறது அப்படின்னா, அடுத்து என்ன வரும் அப்படின்னு பார்க்குறது அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். இதில் கடைசியாக வந்து 10 லிஸ்ட் இருக்குது பாருங்கள். இதில் கடைசியாக இருக்கிறது தான் அடுத்தடுத்து இங்கே மேலே ரொட்டேஷன் ஆகி வரும். பட் இதில் வந்து இதில் கடைசியாக ஸ்மால் இருக்குது பாருங்கள். இந்த ஸ்மால் அடுத்து திருப்பி ஃபஸ்ட்லேயே ஸ்மால் வரும். இந்த கடைசியாக என்ன இருக்கோ அதுதான் திருப்பி உங்களுக்கு ஃபஸ்ட்டில் வரும். அண்ட் ஒரு சில டைம் மட்டும் சேஞ்சஸ் ஆகும். இப்போ பாருங்கள், கீழே ஸ்மால் இருந்துச்சாப்பில் அதே மாதிரி மேலே ஸ்மால் வந்துடுச்சு பாருங்கள். இதே மாதிரி தான் கடைசியாக என்ன இருக்கோ அதே தான் பேஸ் பண்ணி மேலே வரும். ப்ளஸ் அது இல்லாமல் நீங்கள் இதில் இருக்க லிஸ்ட்டை பாருங்கள். பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி எப்படி வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கு மேலே உங்களுக்கு இது பிக் வருமா ஸ்மால் வருமா அப்படின்னு சொல்லிட்டு மேலே அமௌண்ட் ₹1 இல்லைனா ₹5, ₹10, ₹20, ₹50, ₹100 இது மாதிரி இருக்குது. இதில் மினிமம் நீங்கள் ₹1 பெட் கட்டி பிக் அண்ட் ஸ்மால் கொடுங்க. உதாரணமாக பிக் கொடுக்குறேன். இதில் நான் பெட் கட்டி ஏர்ன் பண்ண ரெக்கார்ட்ஸை பாருங்கள். அதாவது இதெல்லாம் ₹10 நம்ம பெட் கட்டினேன், ₹19 கிடச்சிச்சு. அதுக்கப்புறமும் ₹10 ஏர்ன் பண்ணேன். அதுக்கப்புறம் ₹50 பெட் கட்டினேன், ₹98 எனக்கு கிடச்சிச்சு. சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஒருத்தர் லாஸ் ஆயிடுச்சு. இது மாதிரி நிறைய லாஸ் ஆகும். கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். இதுக்கு ட்ரிக்கு என்ன அப்படின்னா சொல்கிறேன் வாங்க. அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் ₹1 பை பண்ணுறீங்க அப்படின்னா அது லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்து வந்து நீங்கள் ₹3 பை பண்ணுங்கள். ₹3 பை பண்ணுங்கள். ₹3 பை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துடும். அப்படி இல்லைன்னா அதுவும் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ₹9 பை பண்ணுங்கள். ₹9 பை பண்ணிங்க அப்படின்னா ஏர்னிங்ஸ் கண்டிப்பாக கிடச்சிரும். அப்படி இல்லைனாலும்
அடுத்து 27 ருபீஸ் பை பண்ணுங்கள். இந்த 4 ஆப்ஷன்ஸ்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிரும். பை பண்ணுறது எல்லாமே இந்த ட்ரிக்கில் வந்து இது மாதிரி ட்ரிக் பண்ணும்பொழுது பை பண்ணும்பொழுது பிக் ஆர் ஸ்மால் எதாவது இருந்தாலும் ஒரே இதே மட்டும் பண்ணிட்டுருங்க. பிக் கொடுத்தீங்க அப்படின்னா பிக்லேயே ஃபுல்லாக பெட் பண்ணுங்கள். அப்படி இல்லை ஸ்மாலில் கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்மால்லேயே ஃபுல்லாக பை பண்ணுங்கள். இது மாதிரி ஒரு மெத்தட் இருக்குது. மேக்ஸிமம் இந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷன்ஸ்லேயே பாருங்கள், இதில் இந்த 10 இது இருக்குல்ல, இதில் கரெக்டாகவே இந்த லாஸ்ட்டில் என்ன இருக்கோ அதுதான் அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். அண்ட் ஒரு சில டைம் மட்டும் சேஞ்சஸ் ஆகும். இது மாதிரி மெத்தட் இருக்குது. ப்ளஸ் அந்த 1, 3, 9, 27 இது மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு அமௌண்ட் பை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்லேருந்து அடுத்து 3ஆல் பெருக்கி நீங்கள் உதாரணமாக இப்போ 10 ரூபா பை பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்து 10 ரூபா கிடச்சி ஏர்னிங்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஓகே. ஏர்னிங்ஸ் ஆகலை அப்படின்னா அடுத்து வந்து 30 ருபீஸ் பை பண்ணுங்கள். 30 ருபீஸ் பை பண்ணுங்கள், ஏர்னிங்ஸ்க்கு ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா 90 ருபீஸ் நீங்கள் பை பண்ணுங்கள்.